ஹலோ நண்பா, 50-30-20 ரூல் ஒரு ஸ்கேம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? வாங்க அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். அது எப்படி? அது கை நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு. நம்ம இப்போ தான் ஜீரோலேருந்து நம்ம கடினமாக உழைச்சாலும் மில்லியனர் ஆக முடியாது. ஏன்னா அது பெரிய கூடையில் சிறு கடுகை சேர்ப்பது போல சீக்கிரம் சேராது. இப்போ உங்களுக்கு புதிய யோசனை சொல்கிறேன், கேட்கவோ முடியாதுன்னு நினைப்பீங்க. கொஞ்சம் கேட்டு பாருங்கள், இதை யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. 70-10-20 இதை மட்டும் பண்ணுங்க. ஒரு வருஷத்துல சிறிய மாற்றம் ஏற்படும். 70 உங்களோட முதலீடு, 10 எமர்ஜென்சி சேவிங், 20 உங்களோட செலவு. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் முயற்சி பண்ணால் இதுவும் சாத்தியம்தான். 1 இயர் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 70% முதலீடு செய்த பணத்தை கொண்டு மாதம் மாதம் வருமானம் வரும் மாதிரி ஒரு செயலை செய்யணும். ஏன்னா பெரிய பெரிய முதலாளி சின்னதிலிருந்து போனவங்க தான். அவங்களாம் 7 முதல் 8 தொழில் மூலம் அவங்களுக்கு வருமானம் வரும். நம்ம இப்போ ஒரு வேலையை நம்பி தான் இருக்கோம். அதை மாற்றணும். மற்றவங்க இது பண்ணால் வராது, அது பண்ணால் வராதுன்னு உங்களை வளர விட மாட்டாங்க. அவங்களுக்காக நீ ஒன்றும் சம்பாதிக்கலை, உனக்காக தான், உன் குழந்தைக்கு, உன் குடும்பத்துக்கு தான். உனக்கு ஒரு கஷ்டம்னு யாரோ ஒருத்தன் உன் நண்பன் வருவான். ஆனால் உன் நண்பனுக்கு ஏதாவதுனா நீ இருக்கணும், ஒரு நம்பிக்கை அவனுக்கு வரணும். அதுக்கு நீ உழைக்கணும். சேமிக்கணும் சொல்லி கடைசி வரைக்கும் வளர முடியாது. அது தூக்கி ஓரமாவே. நீ இப்போ முடிவு பண்ணு, சேமிக்கணுமா அல்லது முதலீடு பண்ணணுமா? ஐயோ முதலீடா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தெரியுது. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அது இவ்வளோ பெருசு ஒன்றும் இல்லை. ஒரு செடி வெட்டக்கூடிய பொருளை வாங்கி அதை தினமும் வாடகைக்கு வரும்படி செய்தாலே போதும். அது உனக்கும் பயன்படும், அது மற்றவர்களுக்கு, அது மற்ற வழியில் பணமும் வரும். சின்ன சின்ன வழியிலிருந்து வரும் பணம் சேர்த்து வச்சா அது மிகப்பெரிய சொத்தாக கூட மாறும். சேமிப்பும் முதலீடும் பிரித்து பார்க்க தெரியணும். அது எப்படின்னா, ஒரு விதையை ஒரு பாத்திரத்தில் போடுவது சேமிப்பு, அதே விதையை ஒரு நிலத்தில் போடுவது முதலீடு. இரண்டிலும் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். பணம் சம்பாதிக்க படிப்பு தேவையில்லை, சொத்து தேவையில்லை. பணம் என்கிற பசியும் வெறியும் இருந்தா போதும். ஆனால் இது நீண்ட நாள் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கணும். அப்போதுதான் நீங்களும் ஒரு பெரிய பணக்கார இடத்துக்கு வர முடியும். இந்த உலகம் நீங்க இவங்க கிட்ட காலம் முழுவதும் வேலை செய்யணும்னு வச்சிருக்காங்க. அதுக்கு ஒருபோதும் நீங்க இடம் கொடுக்காதீங்க. கடைசியா ஒன்று சொல்றேன், இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. பாய். த ஃபியூச்சர் ஸ்டார்ட் டுடே, நாட் டுமாரோ.